லாஸ்ட் வீக் கிளினிக் வந்த ஒரு பேஷண்ட் என்கிட்ட, டாக்டர் நான் லீனா தானே இருக்கேன். என் உடம்புல எப்படி கொலஸ்ட்ரால் இருக்கும் அப்படின்னாரு. ஸோ இந்த டவுட் ஆனது அவருக்கு மட்டும் கிடையாது. அவர மாதிரி லீனா இருக்கிற எல்லாருக்குமே இந்த டவுட் இருக்கும். நாம பார்க்குற ஒபேஸா இருக்கிறவங்களோட ஸ்கின்னுக்கு உள்ள இருக்கிற ஃபேட்டும், கொலஸ்ட்ராலும் ஒண்ணு கிடையாது. 2மே கொழுப்பு வகையை சார்ந்ததா இருந்தாலும் 2ஓட ஃபங்ஷனாலிட்டி வேற வேற, 2ஓட கெமிக்கல் ஸ்ட்ரக்சரும் வேற வேற. கொலஸ்ட்ரால்ன்றது 80% நம்ம உடம்புல இருக்கிற லிவரும் சில செல்களும் சேர்ந்து உற்பத்தி பண்ணக்கூடியது. அண்ட் பேலன்ஸ் 20% தான் நம்ம சாப்பிடுற சாப்பாட்டுல இருந்து நம்ம உடம்புல உற்பத்தி ஆகுது. அண்ட் இந்த கொலஸ்ட்ரால் லெவல் எப்படி இம்பேலன்ஸ் ஆகும்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் விஷயம் ஜெனடிக். ஆல்ரெடி நம்ம ஃபேமிலி ஹிஸ்டரியில நிறைய பேருக்கு ஹை லெவல் ஆஃப் கொலஸ்ட்ரால் பிளட்ல இருந்திருக்குன்னா நமக்கும் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப அதிகம். செகண்ட் விஷயம் டயட். ஸோ நம்ம ஹை அமௌண்ட் சேச்சுரேட்டட் அண்ட் டிரான்ஸ் ஃபேட் கன்சியூம் பண்றோம் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ரெட் மீட், ஹை ஃபேட் டைரி ப்ராடக்ட்ஸ் இந்த மாதிரி சாப்பிட்றோம்னா அப்பயும் இந்த கொலஸ்ட்ரால் ஹை ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ஜாஸ்தி. அண்ட் மூணாவது விஷயம் பார்த்தீங்கன்னா, இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் இருக்கும்போது நம்ம ஹை லெவல் ஆஃப் சுகர் கண்டென்ட் சாப்பிட்றோம் அப்படின்னா அங்கேயும் பார்த்தீங்கன்னா கொலஸ்ட்ரால் லெவல் ஹை ஆகிடும். அண்ட் இந்த கொலஸ்ட்ராலோட முக்கியமான வேலைகள் என்னென்னு பார்த்தோம்னா, நம்ம உடம்புல இருக்கிற செல்ஸை ரொம்ப உறுதிப்படுத்துறது, முக்கியமான சில ஹார்மோன்ஸை உற்பத்தி பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுறது, டைஜஸ்டிவ் ப்ராசஸுக்கு ஹெல்ப் பண்ணுறது, நம்ம பிரெயினோட ஃபங்க்ஷனாலிட்டிக்கு ஹெல்ப் பண்ணுறது, அண்ட் நம்ம உடம்புல டிஷ்யூ டேமேஜஸ் நடக்குதுன்னா அதை ரிப்பேர் பண்ணுறதுக்கும் ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கும் ஹெல்ப் பண்ணுறது. இதுதான் இதோட மெயின் ஃபங்க்ஷனாலிட்டிஸ். அண்ட் இந்த கொலஸ்ட்ரால் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம தண்ணியில் ஒரு சொட்டு எண்ணெயை விடும்போது அது எப்படி மிக்ஸ் ஆகாம நிற்குமோ அதே மாதிரி இந்த பியூரஸ்ட் ஃபார்ம் ஆஃப் கொலஸ்ட்ரால் நம்ம பிளட்ல மிக்ஸ் ஆகாது. ஸோ இது என்ன பண்ணும்னா, லிப்போ புரோட்டீன் அப்படின்ற ஒரு மாலிகூல் கூட சேர்ந்து தான் பிளட்ல மிக்ஸ் ஆகி பாடி ஃபுல்லாக டிராவல் ஆகும். ஸோ இந்த லிப்போ புரோட்டீனை பேஸ் பண்ணி தான் நம்ம உடம்புல ஹெச்டிஎல் தட் இஸ் குட் கொலஸ்ட்ரால் அப்படின்னு பிரிக்கிறோம், தென் எல்டிஎல் தட் இஸ் பேட் கொலஸ்ட்ரால் அப்படின்னு பிரிக்கிறோம். ஸோ இந்த மாதிரி கேட்டகரி எல்லாமே இந்த லிப்போ புரோட்டீனை பேஸ் பண்ணி தான் செப்பரேட் பண்ணியிருக்காங்க. ஸோ பிளட்ல ஒருத்தருக்கு கொலஸ்ட்ரால் ஹையா இருக்குன்னா அவர் குண்டா தட் மீன்ஸ் ஒபேஸா இருக்கணும்ன்ற அவசியம் கிடையவே கிடையாது. மோஸ்ட்லி அவர் லீனா கூட இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஸோ லீனா இருக்கிற எல்லாரும் ஹெல்தியா இருக்காங்க அப்படின்றதுக்கு அர்த்தம் கிடையாது. லீனா இருக்கிறவங்களுக்கும் உடம்புல கொலஸ்ட்ரால் அதிகமா இருக்கலாம். ஸோ லீனா இருக்கிறவங்களும் அவ்வப்போது பிளட் டெஸ்ட் எல்லாம் பண்ணி பார்க்கறது ரொம்ப நல்லது.